இலங்கையின் தேசிய பேரழிவாக மாறியுள்ள போதைப்பொருள் அச்சுறுத்தலை நாட்டிலிருந்து ஒழித்து நாட்டின் எதிர்கால சந்ததியை மீட்டெடுக்க அனைவரும் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையின் 3வது அமர்வு 3 நிகாய்களின் மகா சங்கத்தினர் உள்ளிட்ட மத தலைவர்களின் பங்கேற்புடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். போதைப்பொருள் தொடர்பாக தற்போது இடம்பெறும் சோதனை நடவடிக்கைகள், கைது மற்றும் புனர்வாழ்வு செயற்பாட்டின் முன்னேற்றம் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் அனைத்து நிறுவனங்கள், அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் 1821 கிலோகிராம் ஹெரோயின், 3865 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள், 17,189 கிலோகிராம் கஞ்சா, 38,958 கிலோகிராம் ஹொகெயின் மற்றும் 4,49,569 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. கடந்த கலந்துரையாடலின் தீர்மானத்தின்படி கைப்பற்ற போதைப் பொருட்களை உடனடியாக அளிப்பது தொடர்பான புதிய சட்டங்களை வகுப்பதற்கான பணிகளின் முன்னேற்றம் குறித்து குழுவின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டதுடன் அந்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு அறிவுறுத்தினார். தற்போது கைப்பற்றப்பட்டுள்ள போதைப் பொருட்களை அளிப்பது தொடர்பான முன்னேற்றம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. போதைக்கு அடிமையானவர்களின் சமூக தகவல்களை கண்டறிவதன் அவசியம் மற்றும் அது தொடர்பான தரவுகளை சேகரிக்க கணக்கெடுப்பை நடத்துவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது.